2016ஆம் ஆண்டு நாங்கள் 31வது கேள்வி பார்க்க போகிறோம். ஒரு சமநிலை தாக்கம் தந்திருக்கிறாங்க, ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கம். அதாவது ஒரு 2 HI கேஸ் எங்களுக்கு அவர் தெளிவாக தந்திருக்கிறார். எங்களுக்கு விளைவில் I2 solid வந்திருக்கு, I2 solid. அதே வேளையில் எங்களுக்கு H2 கேஸ் வந்திருக்கு, H2 கேஸ் ரைட். எங்களுக்கு சமநிலை தாக்கம் ΔH தந்திருக்கார் மைனஸ், ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கம் தந்ததுக்கு பிறகு எங்கள்கிட்ட வினவி இருக்கிறது இந்த இருக்கிற தாக்கம் சம்பந்தமான சரியா அதில் சமநிலையினுடைய நகர்வு சம்பந்தமாக எங்கள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. முதலாவது ஏயில் வெப்பநிலையை கூட்டும் போது அமுக்கத்தை குறைக்கும் போது சமநிலை வலப்பக்கமாக நகரும். உங்களுக்கு தெரியும் இது ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கம். நீங்கள் வெப்பநிலையை கூட்டினீங்கன்னு சொன்னால் குறைப்பதற்காக சமநிலை இடப்பக்கமாக நகரும். ஸோ நாங்கள் அதை பார்க்கவே தேவையில்லை. கூற்றங்களுக்கு பிழையானது. ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கத்துக்கு நாங்கள் வெப்பநிலை அதிகரித்தோம் என்று சொன்னால் சமநிலை அகவெப்ப திசையான பின்முக திசையில் இடப்பக்கமாக நகரும். எனவே பிழை. பியை பாருங்கள், வெப்பநிலையை கூட்டும் போதும் அமுக்கத்தை குறைக்கும் போதும் சமநிலை இடப்பக்கம் நகரும். ஸோ வெப்பநிலையை கூட்டக்குள்ளால் நம்ம சொன்ன மாதிரி டீயை கூட்டக்குள்ளால் சமநிலை அகவெப்ப திசையான பின்முக திசையில் நகரும். அமுக்கத்தை நம்ம குறைக்க போகிறோம். அமுக்கத்தை குறைச்சோம் என்று சொன்னால் பாருங்கள், தாக்கிவாயு மூலெண்ணிக்கை 2, விளைவாயு மூலெண்ணிக்கை 1. எனவே தாக்கிவாயு மூலெண்ணிக்கை விளைவாயு மூலெண்ணிக்கை அமுக்கத்துக்கு நேர்வித சமன்றபடினால மூலெண்ணிக்கை அதிகரிக்கிற பக்கம் உங்களுக்கு தெரியும். சமநிலை நாம் செய்கிறதுக்கு எதிராக நடக்கும். இப்போ நீங்கள் அமுக்கத்தை குறைச்சிங்கன்னு சொன்னால் அதிகரிக்கிறதுக்காக சமநிலை வாயு மூலெண்ணிக்கை அதிகரிக்கின்ற பின்முக திசையிலே நகரும். எனவே இடப்பக்கமாக நகரும் என்பது சரியான கூற்று. சியை பாருங்கள், வெப்பநிலையை குறைக்கும் போதும் அமுக்கத்தை கூட்டும் போது சமநிலை வலப்பக்கமாக நகரும். வெப்பநிலையை குறைச்சமன்ற புறவெப்ப சமநிலை தாக்கம் வெப்பநிலை அதிகரிக்கின்ற புறவெப்ப திசையான முன்முக திசையில் நகரும். எனவே அது சரி. அதே மாதிரி அமுக்கத்தை கூட்டினோம்னு சொன்னால் குறைப்பதற்காக வாயு மூலெண்ணிக்கை தாக்கியில் 2, விளைவிட பக்கம் 1. அமுக்கத்தை குறைக்கிறோம்ன்ற வாயு மூலெண்ணிக்கை குறைகிற திசையில் நகரணும். எனவே முன்முக திசையில் நகரும். எனவே வலப்பக்கம் என்பது சரியான கூற்று. டியில் வெப்பநிலையை குறைக்கும் போதும் அமுக்கத்தை கூட்டும் போது சமநிலை இடப்பக்கமாக நகரும். அதில் சீர மறுதலையான வசனம் இருக்குது. எனவே எங்களுக்கு டி கூற்று பிழையானது. லீச்செட்லிற தத்துவத்தை வச்சுக்கொண்டே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆன்சர் 2வது. 2015 நாங்கள் இதே மாதிரி கேள்வி பார்த்தோம். 32வது கேள்வி மாதிரி இந்த மூலக்கூறுக்கு நாம் சொல்லியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு கீறுங்கன்னு சொல்லி. ஸோ இந்த இருக்குது காபனை போட்டிருக்கேன். காபன் sp2 கலப்பு இருக்கிறதால தலமுக்கோண ஷேப்பில் அவரை சுற்றி உள்ள 3 அணுக்களை நான் கேட்டிருக்கேன். இந்த இருக்கிற காபன் இவர் sp2 கலப்பு இருக்கிறார். அடுத்த காபனும் sp2 கலப்பு. எனவே அடுத்த காபனை சுற்றி பாருங்கள் 1 இரட்டை பிணைப்பு காபன். அடுத்தது ஒரு ஐதரசன் இருக்குது. எனவே பிணைப்பு கோணம் 120 பாகை கோணத்தில் அடுத்த காபனை நம்ம காட்டுவோம். காட்டின பிறகு அடுத்த காபன் அல்டிகைடு உள்ள CHO அவரும் sp2 கலப்பு. எனவே இவரை சுற்றி உள்ள காபனும் ஆக்சிஜன் இரட்டை பிணைப்பு ஆக்சிஜனும் அதே மாதிரி ஐதரசனும் 120 பாகை பிணைப்பு கொண்டது இருப்பாங்க. 3 பேருமே sp2 கலப்பில் உள்ள ஆக்கள். கலப்பை நீங்கள் தீர்மானிக்கலாம். 3 sp2 கலப்பு. எனவே 3ஐயும் சுற்றி தலமுக்கோண ஷேப்பர் ஆகணும். பாருங்கள், இதில் முதலாவது உண்மையான கூற்று கேட்டிருக்கு. இந்த கூற்றில் எல்லா 3 கார்பன் அணுக்களும் sp2 கலப்பாக்கத்துக்குரியவை. எங்களுக்கு சரியான கூற்று, யாருக்கும் பிரச்சனை கிடையாது. எல்லாமே sp2 கலப்பில் இருக்குது. 3 தள்ளிகளை இருக்குது. பார்த்தீங்கன்னா வழங்க 3ஐ சுற்றி ரைட் 3 தள்ளிகளகு, இவரை சுற்றி 3 தள்ளிகளகு, இணை 3 தள்ளிகளகு. எல்லா 3 கார்பன் அணுக்களும் ஒரே நேர்கோடு காணப்படும். இல்லை, ஒரே நேர்கோட்டில் இல்லை 3 கார்பன் அணுக்களும். ஸோ நான் கீறி பார்த்துருக்கிறோம். எனவே பிழையான கூற்று. எல்லா 3 கார்பன் அணுக்களும் ஒரே தளத்தில் காணப்பட மாட்டாது என்பது பிழை. உங்களுக்கு தெரியும் sp2 கலப்பில் மைய அணு இருந்தால் அந்த மைய அணுக்களும் ஏனைய வெளி அணுக்களும் ஒரே தளத்தில் காணப்படும். பார்க்க போனால் இங்கே இருக்கிற அணுக்கள் எல்லாமே ஒரே தளமாக இருக்கும். எனவே எல்லா 3 கார்பனும் ஒரே தளத்தில் காணப்படும் என்பது சரி. எனவே 4வது விடை பொருத்தமானது. உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பேரும் நிறைய கார்பன் ஐதரசன் அணுக்கள் அவ்வளோ பேரும் கார்பன் sp2 கலப்பிலிருந்து அதை சுற்றி எல்லா ஐதரசன் அணுக்கள் ஆக்சிஜனும் தலமுக்கோண ஷேப்பில் இருக்கத்தால் எல்லா அணுக்களும் ஒரே தளத்தில் இருக்கும். சோல்வே முறை சம்பந்தமான தாக்கங்கள் ஏற்கனவே நாம் கதைச்சிருக்க. இந்த தாக்கம் சோல்வே செயல்முறையில் மூலப்பொருட்கள் அமோனியாவும் அதே மாதிரி கார்பனீரொட்சைட்டும் அடுத்து சுண்ணாம்பு கல்லில் நாங்கள் மூலப்பொருளை பயன்படுத்தி CO2 எடுக்கிறோம். அதே மாதிரி சிறந்த பிரைன் கரைசல். எனவே இங்கே இருக்கின்ற கல்சியம் கார்பனேற்ற பிரிகையின் மூலமாக கல்சியம் ஒட்சைடு எடுக்கிற தாக்கம் எங்களுக்கு சரியானது. எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. இரண்டாவது, உங்களுக்கு தெரியும் சோல்வே முறையில் முதலாவது நாங்கள் எழுத போகிறோம். அவன் பகுதிகளில் போடாமல் நான் எழுதுகிறேன். அமோனியா நாங்கள் பிரைன் கரைசலில் கரைச்சோம்னா ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கத்தின் மூலமாக
NH4 ப்ளஸும் OH மைனஸும் என உருவாக்கப்படும். இரண்டாம் சமநிலையில் இந்த OH மைனஸோட கார்பனேட்டில் கோபுரத்துக்கு அனுப்புகிற CO2 சேர்ந்து பைகார்பனேட் அயனை உங்களுக்கு உருவாக்கும். மூணாம் படிமுறையில் Na ப்ளஸ் பிரைனில் இருக்கிற Na ப்ளஸோட HCO3 மைனஸ் சேர்ந்து சோடியம் பைகார்பனேட் KSPயை தாண்டக்குள்ள எங்களுக்கு வந்து சோடியம் பைகார்பனேட் திண்மம் பளிங்காக படியும். இந்த படிங்காக படிந்த NaHCO3 சொல்லிட்டு கொண்டு வந்து நாலாவது படிமுறையில் நாங்கள் வெப்பப்பிரிகைக்கு உட்படுத்தினோம்னு சொன்னால் எங்களுக்கு சோடியம் கார்பனேட்டும் CO2வும் H2வும் எங்களுக்கு வரும். சோடியம் கார்பனேட் தயாரிச்சாச்சு. ஐந்தாவது படிமுறையில் சுண்ணாம்புக்கல் பிரிகையில் வந்த கல்சியம் ஆக்சைடு அதை கொண்டு வந்து நாங்கள் பிரைனில் இருக்கிற Cl மைனஸோட NH4 ப்ளஸ் சேர்ந்து வந்த NH4Clக்கு போட்டோம்னா பிரதான பக்க விளைபொருளான கல்சியம் குளோரைட்டு வரும். அதே மாதிரி எங்களோட மிக முக்கியமான ஆரம்ப மூலப்பொருள் உண்ட மூல் சுழற்சி அடை வைக்கலாம் NH3 ப்ளஸ் H2O வரும். அல்லது இந்த இருக்கிற ரியாக்ஷன் நீங்கள் இப்படியும் எழுதலாம். உங்கள் டீயில் தரப்பட்டிருக்க மாதிரி கல்சியம் ஆக்சைடு பிட்வேனுக்குள்ளே போட்டோம்னா எங்களுக்கு கல்சியம் ஹைட்ரோக்சைடாக மாறும். கல்சியம் ஹைட்ரோக்சைடாக மாறி NH4Cலோட ரியாக்ட் பண்ண மாதிரி இருந்தால் எங்கள் நாலாவது விடையில் காணப்படுற மாதிரி கல்சியம் குளோரைட்டும் அமோனியம் ஹைட்ரோக்சைடும் வரும். எனவே டி கூற்றும் எங்களுக்கு பொருத்தமான ஒரு கூற்றாக இருக்கும். அதை வச்சு பார்க்கக்குள்ள டியும் சரி. சி ஒரு கூட்டு நடக்க இயலாது. பிகாஸ் சீரை மறுதலை தாக்கத்தான் எங்களுக்கு நடக்கும். அமோனியம் பைகார்பனேட் பிரிகி அதை நடக்குமே தவிர சோடியம் கார்பனேட் சீரோடு சேர்ந்து அமோனியம் பைகார்பனேட் தராது, பிழையானது. பியும் சரி. ஏனெண்டா பி ஒட்டுமொத்தமான தாக்கம் உங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்த தாக்கத்துக்கு அது சரி பி. ஏனெண்டா சோல்வை முறையில் மூலப்பொருள் NaClயும் அதே மாதிரி அமோனியாவும் CO2வையும் நீர் ரெண்டா பிரெயின் கரைசல் ஆன பண்ணீனோட சேர்ந்தா சோடியம் பைகார்பனேட்டும் NH4C இருந்தரும். இதான் ஒட்டுமொத்தமான தாக்கம். எனவே எங்களுக்கு ஐந்தாவது விடை பொருத்தமானது. சரியான கூற்றுக்கு தாக்கங்கள் ஏயும் பியும் டியும் எங்களுக்கு பொருத்தமான தாக்கம் இருக்கும். 34வது கேள்வியை நீங்கள் பார்க்கையிலும் முதன்மை தாக்கம் என்ற வீதம் தொடர்பாக எப்போதும் உண்மையான கூற்று உங்களுக்கு கேட்டிருக்கு. எப்போதும் உண்மையான கூற்று. ஒரு முதன்மை தாக்கம் உதாரணமாக நான் எடுக்க போகிறேன். இந்த இருக்குது A கேஸ், இதோட ஒரு B கேஸ் எனக்கு தாக்கி C கேஸை தருது. தாக்கத்தில் வீதக்கோவை என்பது R=K தாக்க வீத மாறிலி A இன்ட்டு A கேஸில் சரிவு தர B கேஸில் சரிவு. பிகாஸ் முதன்மை தாக்கத்திலானவர் தாக்கி எல்லாமே தாக்க வீதக்கோவையில் ஈடுபடும். முதலாவது கூற்று முதன்மை தாக்கத்துக்கு மட்டுமல்ல பலபடி தாக்கம் அகவெப்ப புறவெப்ப எல்லாருக்குமே அது சரி. உங்களுக்கு தெரியும் வெப்பநிலையை கூட்டுவதன் மூலம் தாக்க வீதத்தை கூட்டலாம். அது எங்களுக்கு எப்போதும் சரியான கூற்று. இரண்டாவது விளைபொருட்களை தாக்க ஊடகத்திலிருந்து அகற்றுவதன் மூலம் வீதத்தை கூட்டலாம். உங்களுக்கு தெரியும் விளைபொருட்களை அகற்றுவதன் மூலமாக நாங்கள் தாக்கத்தை முன்னோக்கி நகர்த்தி தாக்கத்தின் வீதத்தை அதிகரிக்கிறது வந்து எங்கன்னா சமநிலை தாக்கத்தில். ஒரு உண்மையாக நாங்கள் அந்த தாக்க ஊடகத்திலிருந்து ஒரு விளைபொருள் அகற்றி தாக்கத்தை முன்னோக்கி நகர்த்துவதன் மூலமாக தாக்கத்தின் வீதத்தை கூட்டுறது வந்து சமநிலை தாக்கத்துக்கு பொருத்தம். அது எங்களுக்கு வந்து ஒரு படி தாக்கம். முதன்மை தாக்கம் என்பது ஒரு திசையில் நடைபெறுகின்ற ஒரு படி தாக்கம். இனி வந்து ஒரு படியில் நடைபெற தாக்கம் அது பிள்ளையான கூற்று. தாக்க வீதம் மிகவும் மெதுவான நடைபெறும் படிமுறை வீதத்தில் தங்கியிருக்கும். எகைன் நான் இதையும் பிள்ளை எடுக்க போகிறேன். பிகாஸ் இந்த மெதுவான படி அதே மாதிரி வந்து விரைவான படி என்ற கதை பல படி தாக்கத்துக்குரியது. முதன்மை தாக்கம் என்பது ஒரு படியில் நடைபெற தாக்கம். எனவே நாங்கள் அங்கே வந்து மெதுவான படியை பற்றி கதைக்க முடியாது. அடுத்தது டி. நீங்கள் கவனமாக இருக்கணும். டி கூட்டில் ΔG பூஜ்ஜியத்தை விட குறைய, அதாவது ΔG மைனஸை ஆக்குவதன் மூலம் தாக்கத்தின் விதத்தை கூட்டலாம் என்று சொல்லியிருக்கிறார். சரி மாறி இருக்கும் அந்த கூற்று பிள்ளை. ΔGயை மைனஸ் ஆக்கினா உங்களுக்கு தெரியும், மன்னிக்கவும் ΔGயை மைனஸ் ஆக்கினால் உங்களுக்கு தெரியும் தாக்கத்தில் சுயதன்மையை நீங்கள் அதிகரிக்கலாம், சுயமானதாக மாற்றலாமே தவிர எப்போதும் தாக்க விதத்தை கூட்டிடாது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் சில தாக்கங்கள் இருக்குது வெப்பநிலையை நீங்கள் அதிகரித்தால் அவர் ΔG மைனஸுக்கு வரும். இன்னும் சில தாக்கம் இருக்குது நீங்கள் வெப்பநிலையை குறைச்சிங்கன்னா தான் ΔG மைனஸுக்கு வரும். தாழ்வு வெப்பநிலையில் சுயமாக நடைபெற தாக்கம் இருக்குது. இப்போ அப்படி தாக்கங்களுக்கு வந்து ΔG மைனஸ் இருந்ததுக்கு வெப்பநிலை குறைய 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 தாக்கத்தில் வீதம் என்ன செய்யும்? குறையுமே. அப்போ எப்போதும் கூடுமென்னு நம்ம சொல்லலாது. எனவே நாங்கள் ஐந்தாவது விட தான் எங்களுக்கு அதுக்கு பொருத்தமான விடையாக இருக்கும். தான் நாங்கள் மிக பொருத்தமான விடையாக எங்களுக்கு எடுக்கிறதுக்கு இயலும். மூலக்கூறு பென்டினல் தொடர்பான உண்மையான கூற்று. ஸோ மூலக்கூறு நாம் எழுதுவோம். பென்டினல் இங்கே பாருங்கள் பென்ட். ஸோ வந்து உங்களுக்கு தெரியும் பென்ட் என்பது 5 கார்பனை கொண்ட சேர்வை. இந்த இருக்குது பென்ட். ஆல்டிஹைடை பொறுத்த மட்டும் பொதுவாக சங்கில் தொங்குள்ள வார தொழிற்பாட்டு கூட்டம். பென்ட் இன் 4ஆம் நம்பரில் இன் இருக்குது டபுள் பாண்ட் பென்டின். ஸோ முதலாம் நம்பர் ஆல்டிஹைடுக்குரியது வரும் தொழிற்பாட்டு கூட்டம் 2 3 4 எனவே 5. ஸோ இந்த இடக்கு இവിടുത്തെ டபுள் பாண்ட் வரும். இதான் எங்களுக்கு பென்டினலாக இருக்கும். பென்டினல் ரைட். இப்போ எங்கள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் 4 5 கார்பனை கொண்ட சேர்வை, அதில் 4ஆம் நம்பரில் ஈன் இருக்குது, ஆல்டிஹைடும் இருக்க போகுது.
உண்மையான கூற்று கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் இதில் கேத்திரகணித சமபயத்தன்மையை காட்டும் என்பது பிழையானது. கேத்திரகணிதம் காட்டும் என்று அவங்களுக்கு தெரியும். இந்த சி இரட்டை பிணைப்பு சி இருந்து மட்டும் சரி வராது. அதில் 2 இரட்டை பிணைப்பு கார்பன்லையும் வேறு தொகுதி இருக்கணும். இங்கே பக்கம் சும்மா பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். 2 ஐதரசன் இருக்குது இந்த கார்பனில், 5ஆம் நம்பர் கார்பனில். எனவே கேத்திரகணிதம் காட்ட முடியாது. HBrவுடன் தாக்கம் புரியும் போது கிடைக்கும் சேர்வை ஒளியியல் தன்மையை காட்டும். சியில் சொல்லிருக்கார் HBரோட தாக்கம் புரியும் சேர்வை ஒளியியல் தன்மையை காட்டும். ஒன்று காட்டாண்டு சொல்லிருக்கார், பியில் சியில் காட்டும் என்று சொல்லியிருக்கார். ஒளியியல் தன்மையை காட்டுனா கைரல் கார்பன் இருக்கணும், சமச்சீரட்ட கார்பன். ஒரு கார்பனை சுற்றி 4 தொகுதியும் வேறுபட்டிருக்கணும். முதல்ல நாம் HBr போடுவோம். இந்த இருக்க சேர்வைக்கு நாம் HBr போட்டோம்டா உங்களுக்கு தெரியும் மார்க்கோனிக்கோவின் விதிப்படி HBr இருக்கிற நேரேற்ற கூறான ஐதரசன் கூடிய இரட்டை பிணைப்பு கார்பனில் இணைந்து பிரதான விளைவு தரும். எனவே HBரோட தாக்கினால் உருவாகிற சேர்வை நான் எழுதப்படுறேன் பாருங்கள். கார்பன் இங்கே பக்கம் ஐதரசன் 2 இருக்கத்தோட ஐதரசன் 3 வர 3. இங்கால பைப்பிணை புடையும் CHோட Br வந்து சேரும். அடுத்த சைட் இங்கால வளமையான மாதிரி CH2 உங்களுக்கு CHO உங்களுக்கு வந்து சேரப்போகுது. எனவே இந்த அடிக்கு கார்பன் ஒரு கைரல் கார்பன். மெதைலும் புரோமினும் ஐதரசனும் இங்கே பக்கம் அல்டிகேரை கொண்ட தொழிற்பாடு கூட்டமும். எனவே தான் எனக்கு பி கூட்ட பொறுத்த மட்டும் நிராகரிக்க முடியாது. பி கூட்ட பொறுத்த மட்டும் நாங்கள் ஒளியியல் சமபயத்தன்மையை காட்டாத கூட்ட பிள்ளைன்னு எடுக்கலாம். எனவே காட்டுமண்ட சொல் எங்களுக்கு சி சரியான கூட்ட அடிக்கும். டியை பொறுத்த மட்டும் CH3MgBr கிரிக்னார்டின் சோதனை பொருள். கிரிக்னார்டின் சோதனை பொருளை சேர்த்து நாங்கள் கிடைக்கும் சேர்வை ஒளியியல் சமபயத்தன்மையை காட்டும். இந்த இருக்க சேர்வைக்கு நாம் கிரிக்னார்ட் சோதனை பொருள் CH3MgBr போடுவோம். கிரிக்னார்ட் சோதனை பொருள் என்ன செய்ய முடியும் சொன்னால் அதில் டெல்டா மைனஸ் தொகுதி இங்கே இருக்க அல்டிஹைரோட கர்நாடக கூடல் தாக்கம் அடையும். எப்படி கர்நாடக கூடல் அடையும்? நாங்கள் நீர்ப்பகுக்கையில் என்ன அல்கஹோல் வராது, CH2ல் மாற்றம் வராது, CH அப்படியே இருக்கும், CH2 அப்படியே இருக்கும், CH2 அப்படியே இருக்கும், சி இந்த இடத்துல O மைனஸ் MgBr வரும். இன வந்து ஐதரசன் இருக்கத்தக்க கிரிக்னார்ட் அட்கைல் தொகுதியான CH3 போய் கார்பனல் கார்பன் இணையும். இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த இருக்கிற கார்பனை பொறுத்த மட்டும் இவர் வந்து ஒரு கைரல் கார்பனை இல்லையாண்டு கைரல் கார்பன் Hம் மெதைலும் OMgBrம் இங்கே பக்கம் வேறு தொகுதியும் இருக்குது. எனவே இந்த சேர்வை ஒளியியல் தன்மையை காட்டும் என்பது சரியானது. சியும் டியும் சரியண்டபடினால நான் 35க்கு 3ஆவடைய போகலாம். தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. கார்பன் சொலிட் ஆனது O2 கேஸில் தாக்கம் புரிந்து 0.4 மூல் CO2 கேஸை உண்டாக்குகையில் தாக்கம் விட்டுருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த தாக்கம் உருவாக்குகையில் 40 கிலோஜூல் வெப்பம் வெளிவிடப்படும். அப்போ தாக்கத்தில் டெல்டா H வந்து தெளிவாக சொல்லியிருக்கார் புறவெப்ப தாக்கம், பிகாஸ் தகன தாக்கம் தானே. ஸோ -40 கிலோஜூல் மூல் -1 ஒரு மூல் தாக்கம் அடையக்குள்ள தெளிவாக மன்னிக்கவும் 0.4 மூல் CO2 தாக்கம் அடையக்குள்ள ரைட் நல்லா விளையக்கணும். 0.4 மூல் CO2 கேஸ் உருவாக்கப்படக்குள்ள CO2 சார்பாக சொல்லியிருக்கிறாங்க. இவர் 0.4 மூல் உருவாகின்ற பொழுது வெளிவிடப்படுற வெப்பம் -40 அதாவது 40 கிலோஜூல் வெப்பம் வெளிவிடப்படும். அதாவது வெப்பொழுறை மாற்றம் -40 கிலோஜூல் CO2 0.4 மூலுக்கு. மூலாவது கேள்வி எங்களுக்கு சரியான கூட்டு கேட்டிருக்கு. ஒரு மூல் கூற்று ஒரு மூல் CO2 கேஸினை கார்பன் சொலிட் அதே மாதிரி O2 கேஸாக பிரிகடை செய்ய 100 கிலோஜூல் வெப்பம் தேவைப்படும். முதல்ல ஒரு மூல் CO2 கேஸ் உருவாக்க எவ்வளோ வெப்பம் வெளியேறும்? 0.4 மூல் CO2 உருவாக்கப்படுறதுக்கு வெளியேற வெப்பம் எங்களுக்கு 40 கிலோஜூல்னு சொன்னால் வெளியேற வெப்பம் உங்களுக்கு ஒரு மூலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூலுக்கு உங்களுக்கு தெரியும் 40 கிலோஜூல் தர 4 தர 10 செய்ய உண்டு, மேலே 10 போனால் கீழுக்கு 4. எனவே வந்து எங்களுக்கு
மொத்தமாக 100 கிலோ ஜூல் வெப்பம் வெளிவிடப்படும். எங்களுக்கு கேட்டிருக்கிற மறுதலை தாக்கம், CO2 மறுதலை தாக்கம், CO2 பிரிகிறதுக்கு CO2 கேஸ் பிரிஞ்சால் அகவெப்ப தாக்கமாக மாறும். தாக்கம் ஒரு திசையில் நடைபெறக்குள்ள அகவெப்பம் என்ற எதிர் திசையில் புறவெப்பம் அகவெப்ப தாக்கமாக மாறும். ஒரு மூல் CO2க்கு வெளிவிடப்பட வேண்டிய வெப்பம் 100 கிலோ ஜூல். அப்படின்னா ஒரு மூல் CO2 பிரியக்குள்ள உறிஞ்சப்படுற வெப்பம், தேவைப்படுற வெப்பம்னா உறிஞ்சப்படுற வெப்பம் 100 கிலோ ஜூல். அது சரியான கூற்று. அப்படியே நாங்கள் பி கூற்றுக்கு வருவோம். பியில் சொல்லிருக்கிறாங்க 500 கிராம் CO2வை உருவாவதற்கு வெளியேற்றப்படுகின்ற 25 கிலோ ஜூல் வெப்பம் தேவைப்படுகிறது. அந்த வசனத்தை நீங்கள் நீங்கள் விட்டலாம், ஏனெண்டா பிள்ளை என்று சொல்லி. தேவைப்படுறதுன்னா சக்தி உறிஞ்சப்படுதுன்னு அர்த்தம். CO2 உருவாகிற தாக்கம் தரப்பட்ட தாக்கம் புறவெப்ப தாக்கம் தானே. CO2 உருவாகிற தாக்கம் தரவில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. CO2 உருவாகிற தாக்கம் புறவெப்ப தாக்கம். ஏன் நாங்கள் புறவெப்ப தாக்கம் சொல்கிறோம்னா 0.4 மூல் CO2 உருவாகக்குள்ள 40 கிலோ ஜூல் வெப்பம் வெளியாகிருக்கு புறவெப்ப தாக்கம். எனவே CO2 உருவாகக்குள்ள வெப்பம் வெளியேற முடியாது, வெப்பம் தேவைப்பட முடியாது, உறிஞ்சப்பட முடியாது, வெளியேறணும். எனவே அந்த கூற்று எங்களுக்கு பிழையானது. இரண்ட பாருங்கள், அதில் இந்த மார்க் பண்ணி காட்டுறவங்களுக்கும் வெப்பம் தேவைப்படுன்னு சொல்கிறார். CO2 உருவாகக்குள்ள பிழை, CO2 பிரியக்குள்ளான் வெப்பம் தேவைப்படும். சி கூற்று விளைபொருட்களின் வெப்பொழுறை பெருமான கூட்டுத்தொகை தாக்கிகளின் வெப்பொழுறை பெருமான கூட்டுத்தொகை குறைவாகும். டியில் அதில் மறுதலை இருக்குது. உங்களுக்கு தெரியும், இது புறவெப்ப தாக்கம். புறவெப்ப தாக்கமாக இருந்தால் தாக்கிகளுடைய டெல்டா H எப்படி இருக்கும் என்று சொன்னால் விளைவுகளில் வெப்பொழுறையை விட உயர்வாக இருக்கும். புறவெப்ப தாக்கத்தில் தாக்கிகளில் டெல்டா H விளைவுகளுடைய டெல்டா H விட தாக்கிகளை டெல்டா H கூட இருக்கும். அதனால் உங்களுக்கு தெரியும், புறவெப்ப தாக்கத்துக்கான சக்தி மட்ட ஏற்கனவே வரைஞ்சிருக்கோம். விளைவத்தை நாங்கள் தாக்கியத்தனை மேலுக்கு போடுறோம், விளைவை கீழே போடுறோமே என்ற வெப்பொழுறை எங்களுக்கு தாக்கிற பக்கம் கூட இருக்கும். பாருங்கள், சி கூற்ற விளைபொருட்களின் வெப்பொழுறை பெருமான கூட்டுத்தொகை தாக்கிகளின் வெப்பொழுறை பெருமான கூட்டுத்தொகையை விட குறைவாகும் என்பது சரியான கூற்று. மூணாவது டி கூற்று விளைபொருட்களை வெப்பொழுறை பெருமான கூட்டுத்தொகை தாக்கிகளில் வெப்பொழுறை பெருமானத்தில் கூட இருந்தால் அது எங்களுக்கு அகவெப்ப தாக்கத்துக்கு வந்துடும். இது ஒரு புறவெப்ப தாக்கம். எனவே எங்களுக்கு பொருத்தமானது 5வது விடை ஏயும் சி தான் எங்களுக்கு பொருத்தம். 38வது கேள்வி, மீண்டும் ஒரு முதன்மை தாக்கம் சம்பந்தமாக உண்மையான கூற்றை கேட்டிருக்கிறாங்க. ஒரு முதன்மை தாக்கம் எழுதினால் உங்களுக்கு தெரியும், தாக்கத்திற வரிசை ஏயின் சார்பான வரிசை 1 வரும், பிசமான குணம் 1, பீர் சார்பான வரிசை 1 வரும், மொத்த வரிசை 2. அது மூலக்கூடுத்திறனுக்கு சமன். மூலக்கூடுத்திறன் என்பது தாக்கிகளில் பீசமான குணங்களை கூட்டுத்தொகை. ஸோ அது உங்களுக்கு தெரியும், முதன்மை தாக்கம் இருந்தால் தாக்கத்திற வரிசை மூலக்கூடுத்திறனுக்கு சமன் அடிக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். எனவே தான் அந்த கூற்று சரியானது. அதன் அடிப்படையில் பிஎம்சியும் எங்களுக்கு பிழையான கூற்று. ஒரு முதன்மை தாக்கிகளில் தாக்க வரிசை அதில் மூலக்கூடுத்திறனுக்கு சமன் அடிக்க போகுது. எனவே ஏ சரியான கூற்று, ஏ மட்டும் சரி, பியும் சியும் பிழை. மூலக்கூடுத்திறன் பூச்சியமாக முடியாது என்பது சரி. உங்களுக்கு தெரியும், முதன்மை தாக்கம் என்பது ஒரு படியில் நடைபெறுகின்ற ஒரு திசை தாக்கம். அது ஆக குறைந்தது எங்களுக்கு தெரியும். ஒரு தாக்க வரிசையில் கொண்டிருக்கணுமே, பூச்சியம் வரையிலாது, தசத்திலேயோ பூச்சியத்திலேயோ வரையிலாது. ஒரு தாக்கியை கொண்டிருந்த ஆக குறைஞ்ச 1 வரணுமே. எனவே மூலக்கூடுத்திறன் பூச்சியமாக முடியாது என்பது சரி. எனவே நாங்கள் 4வது விடையை போகலாம். 38க்கு 39வது கீழ்தரப்பட்ட மூலக்கூறு தொடர்பாக சரியான கூற்று. இது அந்த மூலக்கூறு நான் கீறேன் பாருங்கள். CH2 டபுள் பாண்ட் CH அதில் ஸ்ட்ரக்சரில் 2 CH2 இருக்கிறாங்க. CH2 த்ரைஸ் இருக்கு. அப்போ அது CH2 த்ரைஸ்னே நான் போடுறேன். CH2 த்ரைஸ்ன்னா CH2 ஒன்று இருக்கும். அதோட ஒரு முதல் ஏமாய்ட் தொகுதி இருக்குது, C டபுள் பாண்டோ NH2. எங்களுக்கு அவர் சொல்லிருக்க கூற்றுக்களில் சரியான கூற்றை கேட்டிருக்கிறார். முதலாவது கூற்று அவர் சொல்லியிருக்கிறார், அதாவது புரோமின் நீரை நிறமகற்றும் மிச்சம் இலகுவானது கேள்வி. ஏனென்றால் அட்கீன் இருக்குது, C டபுள் பாண்ட் C. அட்கீன்களை Br2 நீர், Br2 CCl போன்ற ஆக்கள் நிறம் நீக்குவாங்க. எனவே அந்த கூற்று சரி. அட்கீன்களோட தாக்கம் நடைபெறும். நீர் NaOH கரைசலோட சூடாக்கும் போது அமோனியாவை வெளிவிடும் என்பதும் எங்களுக்கு சரியான கூற்று. முதல் ஏமாய்ட் தொகுதி இருக்குது. இந்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், முதல் ஏமாய்ட் RC டபுள் பாண்ட் NH2 கார நீர் பகுப்பின் போது முதல் ஏமாய்ட்டுக்கள் NaOH போட்டு வெப்பமாக்கினால் கார நீர் பகுப்பின் போது உங்களுக்கு தெரியும் RC டபுள் பாண்ட் O மைனஸ் Na+ஓட மூல இயல்புடைய எங்களுக்கு NH3 கேஸை விளைவாக்கும். மிக முக்கியமான சோதனை. 2 DNPயோட செம்மஞ்சள் நிறமான வீழ்படுவை தரும் என்று சொல்கிறதுக்கு தர முடியாது. அது அல்டிஹைட்ரையும் கீட்டோன்டையும் பிரச்சனை. 2 DNPயோட வீழ்படிதாரது அல்டிஹைட் கீட்டோனோட வர பிரச்சனை.
NaBH4 உடன் பரிகரிக்கப்படும் போது முதலாம் அயனை தரும் என்பது பிழை. NaBH4 தற்பொழுது நாங்கள் பயன்படுத்துகிறது NaBH4 மெதனால், NaBH4 மெதனால் அல்லது கிளெமென்சன் தாழ்த்தும் கருவி போன்ற தாழ்த்திகள், NaBH4 மெதனால் போன்ற, அதே மாதிரி இன்னொரு தாழ்த்தி கிளெமென்சன் தாழ்த்தும் கருவி ZN செருந்தெச்சியல் போன்ற தாழ்த்திகள் வந்து உங்களுக்கு தெரியும். ZNHG செருந்தெச்சியல் போன்ற தாழ்த்திகள் உங்களுக்கு தெரியும். அல்டிகைட் கீரோனை தாழ்த்துறாக்கள், இந்த அல்டிகைட் கீரோனை இல்லை. அமைன தாழ்த்துற இருந்தால் உங்களுக்கு தெரியும் முதலாம் அயன் வரும். யார் தாழ்த்தி என்று சொன்னால் தேவையான தாக்கத்தை நம்ம கதைப்போம். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் உலர் ஈதர் நீர்ப்பகுப்பு வரணும், அது முதல் அமைனை தாழ்த்தும். RCOONH2 லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ட்ரை ஈதர் வந்து RCH2NH2 மாற்றமடைய செய்யும் முதல் அமைனாக. எனவே NaBH அந்த வேலையை செய்யாது. AMB மட்டும் சரி, மூலாவிடை போகலாம். 40வது கேள்வி பின்வரும் சீரில் இருக்கிறது. மூலாவது ஃபார்மால்டிஹைட் தரப்பட்டிருக்கு, அடுத்து யூரியா தரப்பட்டிருக்கு, பியில் யூரியா, சியில் ஃபீனோல் தரப்பட்டிருக்கு, டியில் உங்களுக்கு தெரியும் வந்து டை கார்பாக்சிலிக் அசிட் தரப்பட்டிருக்கு CO2H COH2H, இயில் வந்து டை அமைன் தரப்பட்டிருக்கு, டை அமைன் முதல் அமைன், டை அமைன் 2 NH2 இருக்குது. இதில் கேள்வியை பாருங்கள். பொருத்தமான நிலைமையின் கீழ் தாக்கம் புரியும் போது கீழே தரப்பட்டுள்ள எச்சோடிகள் வெப்பம் இருக்கும் பல்பகுதியை தரும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், உங்களோட PVC போன பேப்பர்களை தெளிவாக காய்ச்சிருக்கிறோம். உங்களோட PVC அரிக்கட்டும், டெஃப்லோன் அரிக்கட்டும் அல்லது நைலோன் அரிக்கட்டும், நைலான், அதே மாதிரி வந்து உங்களோட PET அரிக்கட்டும், இப்படியான ஆட்கள் எல்லாமே இயற்கை ரப்பர் அரிக்கட்டும் வெப்ப இலகு பல்பகுதியங்கள். வெப்ப இருக்கும் பல்பகுதியங்கள் யாருண்டா உங்களோட யூரியா ஃபார்மால்டிஹைடும் ஃபீனோல் ஃபார்மால்டிஹைடும் தான் உங்களுக்கு வந்து வெப்ப இடுகு பல்பகுதியங்கள். பாருங்கள், A ஃபார்மால்டிஹைடோட உங்களோட யூரியா தாக்கினால் ஏயும் பியும் உங்களுக்கு தெரியும் ரெசின் உருவாகும். யூரியா ஃபார்மால்டிஹைட் ஏயும் பியும், எனவே ஏயும் பியும் தாக்கினால் யூரியா ஃபார்மால்டிஹைட் வரும், ரெசின் வரும், அது வெப்ப இடுகு. ஏயோட சி தாக்கினால் ஃபீனோல் ஃபார்மால்டிஹைட் அல்லது பேக்லைட் வரும், அது ஒரு வெப்ப இடுகு பல்பகுதியம், அதுவும் சரி எங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியும் சியும் டியும் தாக்கினால் உருவாகிற பல்பகுதியம். சி எங்களுக்கு ஃபீனோல், அதே மாதிரி வந்து டைகார்பாக்சிலிக் அசிட். உண்மையாக டைகார்பாக்சிலிக் அசிடோட டை அல்கஹால் தாக்கும், பட் ஃபீனோல் தாக்கம் நாங்கள் தாக்கினா உண்மையாக ட்ரை எஸ்டர் தான் பெறணும். பட் ஃபீனோல் வந்து எங்களுக்கு குறிப்பாக வந்து ட்ரைகார்பாக்சிலிக் அசிடோட உக்கிரமான தாக்கத்தில் ஈடுபடாது. ஆனால் உங்களுக்கு டியும் ஈயும், ஸோ எங்களுக்கு எப்படியோ வந்து வெப்ப இறுகு பல்பகுதியம் வர பொருளில் டியும் ஈயும் தாக்கினால் உங்களுக்கு தெரியும் டியும் ஈயும் தான் உங்களோட நைலான் 6 உருவாகிறதுக்கான பல்பகுதியம். நைலான் ஒரு ஒடுங்கல் பல்பகுதியம் இருந்தாலும் வெப்ப இலகு பல்பகுதியம், எனவே டிஇ வர முடியாது. நைலான் 6 உருவாகிறது பல்பகுதி சோடிகள் தான் உங்களுக்கு COOH இல்லை உங்களுக்கு தெரியும் உருவாகிற நைலான் 6 எப்படி இருக்கும்னு சொல்லி. இந்த COOH வந்து OH இலக்கம் என OH இழந்தால் CH2 4 டைம்ஸ் உங்களுக்கு C டபுள் பொண்டோ இருக்கும், இங்கே பக்கம் C டபுள் பொண்டோ இருக்கும், இங்கே வந்து NH இழந்து வார NH தொகுதி இருக்கும், NH தொகுதி NHோட திருப்பி இங்கே பக்கம் உங்களுக்கு CH2 6 டைம்ஸ் இருக்கும், அதோட எதிர்பக்கம் ஒரு NH இருக்கும், NH, இந்த NH இங்கே பக்கம் சேர்ந்து உருவாகிறது தான் நைலான் 6 உங்களுக்கு தெரியும். எனவே வந்து பிள்ளைகள் மறந்துடப்படாது. யூரியா ஃபார்மால்டிஹைட் ஃபீனோல் ஃபார்மால்டிஹைட் வார விட எங்களுக்கு பொருத்தமான விடை முதலாவது விடை ஏயும் பியும், அதே மாதிரி ஏயும் சியும் இருக்குது. எனவே ஆன்சரில் நாங்கள் மூலாவது விடை போகலாம். ஆன்சர் ஆப்ஷனில் A, B பொருத்தமான விடைகள் எங்களுக்கு இருக்கிறது.